வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: மாலத்தீவுக்கு மேற்கு பகுதி ஒரு காற்றுச் சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதே வேளையில் குமரிக்கடல் முதல் இலங்கை கிழக்கு பகுதி வரை நீண்ட சுழற்சியாக காற்றுச் சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியிலும் காற்றுச் சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் இணைப்புச் சுழற்சியாக நிலை கொண்டுள்ளதால் தமிழகத்தில் வரும் நாட்கள் படிப்படியாக தமிழகத்தில் இடைவெளி விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் டிசம்பர் 7ஆம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். இன்று தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வரும் நாட்கள் குளிரும் வட மாவட்டங்களுக்கு கடுமையான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. இமயமலையிலிருந்து வரும் குளிர் காற்று வட மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் கடுமையான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு நிகழ்வு இருக்கும் பொழுது மழைப்பொழிவு கிடைக்கும். நிகழ்வு கடந்த பிறகு குளிர் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில். இன்று நவம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மேலும் புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. இன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், மேலும் செங்கல்பட்டு, விழுப்புரம், மதுராந்தகம் இந்த இடங்களுக்கு லேசான மழைப்பொழிவு காலை நேரங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் பெரும்பாலும் மதுராந்தகம், அதற்கு தெற்கு பகுதியில் மழை கிடைக்க அதிக வாய்ப்பு. சென்னைக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி மழை கிடைத்தால் மதியம் வரை மழை கிடைக்கும். மதியத்துக்கு பிறகு மழை விலக வாய்ப்புள்ளது. மதுராந்தகம், மேலும் புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, சீர்காழி, கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கும் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் மிதமான சற்று கனமழையும் ஓரிரு இடங்களில் பதிவாக வாய்ப்புள்ளது. மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கும் பரவலான மழை கொடுத்தாலும் இன்று புதுக்கோட்டை, சிவகங்கை, மேலும் ராமநாதபுரம், திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, தேனி இந்த இடங்களுக்கும் இன்று மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் கனமழையும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. பெரும்பாலான இடங்களில் 5 சென்டிமீட்டர் கீழே தான் பதிவாக வாய்ப்புள்ளது. ஏதாவது ஓரிரு இடங்களில் 5 சென்டிமீட்டருக்கு மேலேயும் 6 சென்டிமீட்டருக்கு மேலேயும் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள், மேலும் வெயில் வந்த பிறகு தென் மாவட்ட கடலோரங்கள், மேலும் மதியத்துக்கு பிறகு தென் மாவட்டங்கள் உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இரவு வரை மழை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை. நாளை நவம்பர் 8ஆம் தேதி நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டிய மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கடல் ஓரங்களில் ஏதாவது ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்ட கடல் ஓரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்குமே குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. நாளை நவம்பர் 8ஆம் தேதி அதிகாலை நேரங்களில். நவம்பர் 9ஆம் தேதியை பொறுத்தவரை இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்றுச் சுழற்சி சற்று இலங்கைக்கு கிழக்கு புறமாக சற்று வடக்கே முன்னேறி வரும். இதன் காரணமாக நவம்பர் 9ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, சீர்காழி இந்த இடங்களுக்கு முதலில் மழை தொடங்கும். வெயில் வந்த பிறகு படிப்படியாக அதனை பற்றியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். தென் மாவட்ட கடலோரங்களுக்கும் மழை கிடைக்கும். தென் மாவட்டங்கள் உள்பகுதி மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. நவம்பர் 9ஆம் தேதி. நவம்பர் 10ஆம் தேதியும் சென்னைக்கு தெற்குள்ள கடலோரங்கள் தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே மழை கிடைக்கும். விட்டு மழை இருக்க வாய்ப்புள்ளது. அதனை விட்டுள்ள உள் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. அதேவேளை தென் மாவட்ட கடலோரங்கள், தென் மாவட்டங்கள் உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்பது நவம்பர் 10ஆம் தேதி. நவம்பர் 11ஆம் தேதியும் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 12ஆம் தேதி வரை மழை இந்த நிகழ்வு கொடுத்து இலங்கைக்கு தெற்கு புறமாக சற்று கிழக்கே முன்னேறி வந்தாலும் செயலிழந்து மீண்டும் தெற்கு பகுதி வழியாக நிலநடுக்கோட்டு ஒட்டிய நிகழ்வு பயணிக்கும் என்பதால் இந்த நிகழ்வு பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை. அதே வேளையில் தமிழகம் முழுவதுமே மழை கொடுக்க வாய்ப்பில்லை. டெல்டா மாவட்டங்கள் ஒட்டியுள்ள மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்,
தென் மாவட்டங்கள் முழுவதுமே மழை கிடைக்க வாய்ப்புது. நவம்பர் 9ஆம் தேதி தொடங்கும் மழை நவம்பர் 10, 11, 12ஆம் தேதி வரை கொடுத்து நிகழ்வு மாலத்தீவை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஒரு நிகழ்வு டிசம்பர் 13, 14, 15 தேதிகளில் இலங்கை அருகே நிலை கொண்டு குமரிக்கடலுக்கு டிசம்பர் 16, 17, 18 தேதிகளில் குமரிக்கடல் வழியாக மாலத்தீவை நோக்கி பயணிக்க வைப்பது. இந்த நிகழ்வு டிசம்பர் 15ஆம் தேதி தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. அதற்கு முன்னதாக கடுமையான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்களுக்கு வரும் நாட்கள் தொடர்ந்து குளிர் இருந்தாலும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் நவம்பர் 12ஆம் தேதி காலை நேரங்களில் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களிலெல்லாம் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 13, 14, 15 தேதிகளில் தமிழகத்தில் முழுவதும் குளிராக இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் நவம்பர் 15ஆம் தேதி வெயில் வந்த பிறகு படிப்படியாக கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை நேரங்களில் மாலை நேரங்களில் சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது. நவம்பர் 15ஆம் தேதி நவம்பர் 16ஆம் தேதி காலை நேரங்கள் கடலோர மாவட்டங்கள், மதியத்துக்குள் உள் மாவட்டங்கள், மாலைக்குள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் நவம்பர் 16ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அப்போது சென்னைக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆந்திராவுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்போது 8ஆம் தேதிக்கு குமரிக்கடல் வழியாக பயணிக்கும் நிகழ்வு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். அதே வழியில் நவம்பர் 12, 13 தேதிகளில் குமரிக்கடல் வழியாக பயணிக்கும் நிகழ்வு, அந்த நிகழ்வும் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கொடுக்கும். கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது. அதே வேளையில் நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கொடுக்கும். எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. அந்த நிகழ்வு பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே கூடுதலான மழைப்பொழிவாக கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நவம்பர் 16ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. நவம்பர் 17, 18 தேதிகளில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. நிகழ்வு குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 19ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தமிழகத்தில் கடுமையான குளிராக இருக்க வாய்ப்பது. நவம்பர் 20, 21 தேதிகள் குளிராக இருக்கும். அதே வேளையில் நவம்பர் 16ஆம் தேதி சுமத்ரா தீவுக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டு தீவிரமடைந்து நவம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு மேற்கு நோக்கி முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு வரும் வரை தமிழகத்தில் கடுமையான குளிர் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நவம்பர் 19ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். காற்றின் வேகத்தை பொறுத்தவரை மீனவர்களுக்கு இப்போதைக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பில்லை. வரும் நிகழ்வுகள் அனைத்துமே ஒரு காற்று சுழற்சியாக, அதுவும் நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது. எந்த நிகழ்வும் இப்போதைக்கு தீவிரமடைய வாய்ப்பில்லை. நவம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து காற்றின் வேகம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.